இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆதி திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவில். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல மணலூர்பேட்டைக்கு பக்கத்துல தென்பெண்ணை ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கிற கோவில் தாங்க இந்த ஆதி திருவரங்கம். இந்த கோவில் முதல் யுகமான கிருதாயுகத்துல அமைக்கப்பட்டதா தலவரலாறு சொல்லுது. அது மட்டும் இல்லாம முதல் யுகம், விஷ்ணுவோட முதல் அவதாரம் அப்படின்னு பல சிறப்புகளும் இந்த கோவிலுக்கு இருக்கு. இந்த கோவிலோட வரலாறுன்னு பார்த்தா, ஹிந்து புராணப்படி சோமுகன் அப்படிங்கிற அரக்கன் ரொம்ப கடுமையா தவம் செஞ்சு அழியாத வரம் வாங்கிட்டு பூமியையும் வானத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து முனிவர்கள், தேவர்கள் இப்படின்னு எல்லாத்தையும் அடிமைப்படுத்தினானாம். கூடவே பிரம்மாவையும் சிறையில அடைச்சு அவர்கிட்ட இருக்கிற வேதத்தையும் பறிமுதல் செஞ்சானாம். அதனால தேவர்கள் எல்லாரும் விஷ்ணு பகவான் கிட்ட போய் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு முறையிட்டாங்களாம். ஸ்ரீ நாராயணரும் சோமுகன் கூட சண்டைக்கு போனாரு. ஒரு கட்டத்துல தன்னை பாதுகாத்துக்க சோமுகன் கடலுக்கடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்ப விஷ்ணு பகவான் தன்னோட முதல் அவதாரமான மச்ச அவதாரம் எடுத்து கடலுக்கடியில போய் சோமுகனை அடக்கி வேதங்களை மீட்டெடுத்துட்டு வந்தாராம். இதுதான் இந்த கோவிலோட தலவரலாறு. ரெண்டு ஏக்கர் பரப்பளவுல இருக்கிற இந்த கோவிலோட ராஜகோபுரம் மொட்டை கோபுரமா இருக்கு. கருவறையில சயன கோலத்துல இருக்கிற ரங்கநாத பெருமாளோட நீளம் 29 அடி. இது திருச்சியில இருக்கிற ஸ்ரீரங்கம் பெருமாளோட நீளத்தை விட அதிகம். ஸ்ரீரங்கத்துல 16 அடி நீளத்துல சயனிச்சிருக்காரு ரங்கநாத பெருமாள். இந்த ஆதி திருவரங்கத்துல சயன கோலத்துல பெருமாளோட காட்சி போக சயனம் அப்படின்னு சொல்றாங்க. போகம் அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். அவரு 5 தலையுள்ள ஆதிசேஷன் மேல ஸ்ரீதேவி மடியில படுத்திருக்காரு. அவரோட தோள்பட்டைய கருட பகவான் தாங்கி இருக்காரு. மேல உயர்த்தி இருக்கிற இடது கைவிரல்கள் 4 வேதங்களை குறிக்குது. அவரோட வயிற்றுக்கு மேல, அதாவது நாபிக் கமலத்துக்கு மேல பிரம்மதேவன் காட்சி அளிக்கிறாரு. 4 வேதங்களை விஷ்ணு பகவான் பிரம்மாவுக்கு எடுத்துரைக்கிற காட்சி தான் இது அப்படிங்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்தா நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தோட நம்பிக்கை. அதே போல இது சந்திரன் சாப விமோச்சனம் பெற்ற இடம் அப்படிங்கறதுனால இங்க வந்து தரிசனம் செஞ்சா திருமண யோகம் கிடைக்கும் அப்படிங்கறதும் நம்பிக்கை. இந்த ஆதி திருவரங்கத்துல இருக்கிற இன்னொரு முக்கியமான இடம் பிரம்மாண்ட தோற்றத்தோட இருக்கிற தானிய களஞ்சியம். இந்த தானிய களஞ்சியத்துல சேர்த்து வச்ச தானியங்களை வறட்சி காலத்துல மக்களுக்கு கொடுக்கறதுக்கும் அன்னதானம் வழங்கவும் பயன்படுத்தினாங்க. இந்த களஞ்சியத்தோட மேல அன்னலட்சுமி தாயாரோட சிலை அமைஞ்சிருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னால அமைச்ச இது போன்ற களஞ்சியம் நம்மளோட பாரம்பரிய விவசாய வரலாற்றை சொல்ற அடையாள சின்னமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா? திருவண்ணாமலைக்கு போறவங்க அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இந்த பழமை வாய்ந்த கோவில தரிசனம் பண்ணிட்டு வரலாம். தென்பெண்ணை ஆற்றங்கரையோரமா அமைதியா அமைஞ்சிருக்கிற இந்த ஆலய தரிசனம் அழகான அனுபவம் தான்.